இந்த அக்செப்ட் அண்ட் அப்வேர்ட் குடுத்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு நெறைய குழப்பம் இருக்கு. செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் இது அப்ளிகபிள் ஆவும். தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் இது அப்ளிகபிள் ஆவும். தெளிவா சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. இந்த அக்செப்ட் அண்ட் அப்வேர்ட் அப்படிங்கிற குடுக்குற ஸ்டூடண்ட்ஸ் டிஎஃப்சி சென்டருக்கு போகணும் இல்லையா? அவங்க டிஎஃப்சி போகறப்போ என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்லாம நெறைய டவுட் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டா இருந்தா நான் ஃபீஸ் கட்டணுமா சார்? இல்ல எஸ்சி ஸ்டூடெண்ட்டா இருந்தா ஃபீஸ் கட்டணுமா? 7.5 ஸ்டூடெண்ட் இருந்தா ஃபீஸ் கட்டணுமான்னு சொல்லி ஸ்டூடண்ட்ஸ் கேட்கறாங்க. இது டிஎஃப்சில நான் விசாரிச்சதுல என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு டென்டேட்டிவ்ல 27,000 அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு அப்படின்னா நீங்க யாரு கட்ட தேவையில்லை அப்படிங்கறத நான் சொல்றேன். இதே கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மூவ் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்டா இருந்தா அமௌண்ட் கட்ட தேவையில்லை. எஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தா அமௌண்ட் கட்ட தேவையில்லை. அண்ட் தென் 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அமௌண்ட் தேவையில்லை. இது கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு ஓகேங்களா? யாரு கட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில பிரைவேட் காலேஜஸ்க்கு நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்டா இருந்தாலும் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் முக்கியமா 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அமௌண்ட் எதுவும் பெருசா கேட்கல. அந்த காலேஜுக்கு நீங்க டைரக்டா ஒரு டைம் கூப்பிட்டு கேட்டுக்கோங்க. அதே மாதிரி எஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா பிரைவேட் காலேஜஸ் ஒரு சில காலேஜஸ் வந்து அமௌண்ட்டை பே பண்ண சொல்றாங்க. இதை போயிட்டு நீங்க டிஎஃப்சி சென்டர்ல அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி வைங்க. செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, தேர்ட் ரவுண்ட்ல வரக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தாலும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஷேர் பண்ணி வைங்க. கவுன்சிலிங்கான கைடன்ஸ் வேணும் அப்படின்னா என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஸ்கிரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்க.